பிரைஸ் லார்ட். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சில நபர்களை உயர்த்தினார். அதில் குறிப்பாக அடிமையாக கொண்டு போகப்பட்ட சில நபர்களை ஆண்டவர் எவ்வாறு உயர்த்தினார் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். முதலாவது யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அந்த தேசத்தில் அவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான், குற்றமற்றவனாக இருந்த பொழுதிலும். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் வைத்த தரிசனங்கள் மாறவில்லை. அவன் வாலிபனாக இருந்த பொழுதும் பாவத்திற்கு தன்னை விலக்கி பாதுகாத்தான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியாக மாறினான். இரண்டாவதாக தானியேல். பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேலை கர்த்தர் அந்த தேசத்தில் அந்த அரசருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அரண்மனையில் கொலு மண்டபத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் ஒரு அதிபதியாக உயர்த்தினார். அவரோடு கூட இருந்த வாலிபர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களையும் தேவனுக்காக இவர்கள் காட்டின பக்தி வைராக்கியத்தினால கர்த்தர் இவர்களையும் அந்த மாகாணத்தில் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். இந்த 4 பேரும் பாபிலோன் தேசத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு வாலிபர்களாக இருந்தார்கள். இவர்கள் அடிமைகள் தான், ஆனால் கர்த்தருக்காக நின்றார்கள். மூன்றாவதாக எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பின்புலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்த பொழுதிலும் அவள் வளர்க்கப்பட்ட அவளுடைய உறவினர் மொர்தெகாயின் மூலமாய் வளர்க்கப்பட்டாள். ஆனால் அவளை குறித்து தேவன் வைத்த திட்டங்கள், தரிசனங்கள் மாறவில்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள். அவள் வளர்த்த அவளுடைய தகப்பனாருக்கு மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தாள். அவள் எப்படி வீட்டில் இருந்த பொழுது மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தாலோ அப்படியே அரண்மனையிலும் கீழ்ப்படிந்தாள். இதை நாம் வாசிக்கும் பொழுது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள், எந்த நிலையில் இருந்தாலும் தேவனோடு நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டது போல ஜெபத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஜெபத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். எஸ்தரை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த யூத குலத்தின் மீட்புக்காக பயன்பட்ட ஒரு பாத்திரத்தை போல ஜனத்தின் மீட்புக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். தேவன் உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை மாற்ற மாட்டார். அவருடைய தரிசனத்தை நோக்கி பயணம் செய்வோம்.